எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து ஜியோவில் உங்களுக்கு ஆக்சுவலி எவ்வளோ ஸ்பீடு உங்கள் ஃபோனில் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலி அந்த ஸ்பீடு எவ்வளோ வந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஸ்பீடு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஸ்பீடு வந்து ஏதாவது டிப்ஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஜியோவோட ஸ்பீடை தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னோட ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த 0.00Bன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் நான் ஏதோ ஒரு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது காட்டும் எவ்வளோ ஸ்பீடில் நான் நெட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ ஸ்பீடுக்கு அவங்க நெட்டு தராங்க. இப்போ பாருங்கள் 6 kbps நெட்டு வந்துட்டுருக்கு. இப்போ 10.5G எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வராது. ஆனால் அவங்க சொல்கிறது 1.1 GB அப்புறமா உங்களுக்கு 125 kbps ஸ்பீடு வரும். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறதால கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு வராது. முதல்ல நீங்கள் எப்படி இது எவ்வளோ ஸ்பீடு வரணும் முதல்ல எடுக்கிறதுக்கு செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு மொபைல் நெட்வொர்க்கில் போங்க. மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா மேலே ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் அழுத்தினீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே த ரியல் டைம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. சில ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும், சில ஃபோனில் நம்ம தான் ஆன் ஆக்கணும். சில ஃபோனில் இந்த ஆப்ஷனே இருக்காது, டிஸ்பிளே த ரியல் டைம். அது மாதிரி ஆப்ஷன் நேரத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு டிஸ்பிளே த ரியல் டைம் சொல்லிட்டு ஸ்பீடு அழுத்திங்கன்னா அதில் நிறைய ஆப்ஸ் வரும். நல்ல ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் ஆகணும் ஆஃப் ஆகிடும். இப்போ ஆனில் அப்படின்னா ஆன் ஆகிடுது. ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது டிப்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதில் போய்ட்டு டிராஃபிக் ரேங்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். பேக்கு வந்துட்டேன். டிராஃபிக் ரேங்கிங் பார்த்திங்கன்னா இதில் பார்க்கலாம். நான் இப்போ ஒரே நேரத்தில் என்னென்ன ஆப்ஸ் எல்லா ஆப்ஸும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே நேரத்தில் நெட்டு எல்லா ஆப்ஸுக்கும் டேட்டா கொடுத்துட்ருக்கனால உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாகும். அதெல்லாம் நெட்டு ஸ்லோவாகாதால் உங்களுக்கு அவங்க 1 GB கொடுக்கும்போது அந்த அரை மணி நேரத்தில் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும், எல்லாமே ஆன் ஆகிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எது தேவையாக இருக்கோ அதை மட்டும் ஆன் பண்ணிங்க. இப்போ உதாரணம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் மட்டும் ஆன் ஆக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஆஃப் ஆக்கிடுங்க. அப்படி ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடும் கிடைக்கும். இதால் நீங்கள் டேட்டாவும் சேவ் பண்ணலாம். இதால் உங்களுக்கு என்னென்னா அடுத்தது அடுத்த தடவை நீங்கள் நெட் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இதால் எத்தனை ஆப்ஸ்லாம் இருக்கிறதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் தேவைப்படும் போது அந்த நேரத்தில் நீங்கள் ஆப்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்க, ஆஃப் பண்ணிங்க. இதுதான் பெட்டரான வே எப்படி நீங்கள் டேட்டா சேவ் பண்ணுறது. மூணாவது விஷயம் சொல்ல போனால் உங்களுக்கு நார்மலாக இந்த டைம் ஸ்பீடு எப்போ காட்டணும், நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது தானாகவே காட்டிடும். உதாரணத்துக்கு நீங்கள் அடிங்க, இதில் ஜியோன்னு அடிச்சிங்கன்னா இது காட்டுது பாருங்க, 6.74 kbps ஸ்பீட் காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் எப்போ ஸ்பீட் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 200ன்னு அதில் வரும்போது தான் உங்களுக்கு நெட்டு நல்லாயிருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களோட நெட்டோட டிஃப்ரென்ஸு. நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் போது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த நான் சொல்லியிருந்த ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஒரு நாளைக்கு 1 GBயும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டை எப்படி வேகமாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு வழி. நான் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் செட்டிங்கில் போய்ட்டு உங்களோட முதல்ல எவ்வளோ ஸ்பீட் வருதுன்னு முதல்ல நீங்கள் ஃப்ரெண்டில் வச்சுங்க. எல்லா ஃபோனுக்கும் வரும், சில ஃபோனுக்கு இருக்காது. அது சில ஃபோனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால ஆப்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் எந்த இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இப்போ வாட்ஸ்அப் சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நெட் ஆன் பண்ணிங்க. எல்லாத்தையும் நீங்கள் 100 ஆப்ஸையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1 GB கொடுக்குற நேரத்தில் அதுக்கான அந்த நேரத்துலேயே உங்களுக்கு எல்லா இதுலேயும் முடிஞ்சிடும். அதனால் வேஸ்ட்டு. அடுத்தது நான் சொல்ல போனால் உங்களுக்கு நெட்டு ஜியோவில் எப்போ நல்ல ஹை ஸ்பீடு 1 GB கிராஸ் ஆனவங்க தான் எப்போ ஸ்பீடாக வருதுன்னு சொல்ல போனால் விடிய காலையில் ஆனால் மிட் நைட் 2 மணின்னு விடிய காலம் 6 மணி 7 மணி வரைக்கும் நல்ல ஸ்பீடு வருது. அது என்ன காரணம்னா சர்வர் எல்லாம் அந்த நேரத்தில் க்ளீனாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களோட சிக்னலில் உங்கள் ஏரியாவில் எத்தனை பேர் ஜியோ யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஆனால் நைட்டு 1 மணிக்கு அப்புறம் எல்லோரும் படுத்துக்குவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் படுத்த அப்புறமா எல்லாருமே யூசேஜ் கம்மியாக இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருக்கும். அந்த நேரத்தில் 2 மணிலேருந்து 6 மணிக்கு உங்களோட டவுன்லோடிங் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பார்க்குறது 2 மணிக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் போட்டு நீங்களும் படுத்துடலாம். அது ஆட்டோமேட்டிக் விடிய காலை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
மூணாவது விஷயம் எந்த ட்ரிக்கை வந்து செல்லுபடி ஆகுது என்ன சொல்ல போனால் டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன், தவிர ட்ரிக்ஸ் நான் சொல்லலை. டிப்ஸுக்கும் ட்ரிக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்ல வித்தியாசம் வச்சுங்க. ஏன்னா வந்து எந்த ட்ரிக்ஸு அதெல்லாம் வந்து சும்மா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ போடுறாங்கன்னா எந்த ட்ரிக்ஸும் நானும் ஏகப்பட்ட ட்ரிக்ஸு நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டேன். நானும் பார்த்துறேன். ஏன்னா என்னோட சேனல் பொறுத்தளவுக்கு கரெக்டான விஷயத்த மட்டும் தான் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஏன்னா அப்போ ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நான் கரெக்டாக போகிறதால தான் எல்லாருமே வந்து இது வரைக்கும் நெருக்கி 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து டைம் பண்ணணும். இந்த வீடியோ கூட ஒரு ராகேஷ் சொன்ன ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாப்புல, ஜியோவில் வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் நம்ம சேவ் பண்ணி அதை டேட்டா பண்ண முடியுமான்னு சொல்லும்போது தான் நான் இந்த வீடியோ வந்து தனியாக நான் வந்து சரி நம்மளால் ட்ரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு நாள் யோசிச்சு இந்த மாதிரி நான் வீடியோ க்ரியேட் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், நெட்டு உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்காக 1 GB 10 எனக்கு அதிகமாக டேட்டா வேணும்னு சொன்னால் நீங்கள் அதர் சிம்க்கு போயிடலாம். இல்லை அதர் சிம்க்கு வேணான்னா வந்து நீங்களே ஜியோவில் போயிட்டு அவங்களுக்கு பெய்டு ஆப்ஷன் இருக்குது. 1 GBக்கு அப்புறமா 5 GB 2 GBலாம் ஆஃபர் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோதான் அவங்களும் ஃப்ரீயாக தருவாங்க, ஓரளவுக்கு தான் ஃப்ரீயாக தருவாங்க. அதனால் வந்து இந்த நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டான ரூபத்தில் யூஸ் பண்ணி எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஸ் மட்டும் ஆன் பண்ணிங்க, மற்ற ஆப்ஸ் வந்து ஆஃப் பண்ணிங்க. தேவையில்லாத வந்து நெட்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நெட்டு கண்டிப்பாக ஸ்லோவாக தான் ஆகும். அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குற 1 GB வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால தேவை உள்ளது மட்டும் ஆன் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் ஜியோவுக்கு சந்தேகம் இருக்கோ, ஸ்பீட் அதிகம் பண்ணணும்னு பார்க்குறவங்க, நல்ல விதத்தில் ஸ்பீட் அதிகம் பண்ணணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இது மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நாங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.